வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். நீரின்றி மண்ணில் வளமில்லையே, நிலமின்றி உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனம் முந்தன் அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இன்று புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. 2 சாமுவேல் புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 22, இறை வார்த்தை 34. ஆண்டவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகின்றார், உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். உயர்ந்த இடத்தில் உன்னை நிலையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி உங்கள் சார்பாக நிற்க அவர் திட்டவட்டமாய் இருக்கின்றார். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? முதலில் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஏதாவது விருந்தாளிகள் நம்முடைய வீட்டிற்கு கடந்து வந்தால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? முதலில் வீடு எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்திருப்போம், கழுவி தூய்மைப்படுத்தி வைத்திருப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா துணிகள் எல்லாவற்றையும் அழகாக மடித்து வைப்போம். எந்த இடத்திலும் குப்பை இல்லாதபடி பார்த்துக் கொள்வோம். சுவையான உணவுகளை நாம் தயாரித்து வைப்போம். அவர்கள் வந்த உடனே அவர்களுக்கு தேநீர் நாம் கொடுப்போம், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்போம். எந்த ஒரு வாடையும் இல்லாதபடி நம்முடைய சுற்றுப்புறங்களை தூய்மையாய் வைத்திருப்போம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமே என்றால் நம்முடைய அகத்தையும் வெளிப்புறத்தையும்
தூய்மையாய் வைத்திருக்க வேண்டும். நாம் அவ்வாறு தூய்மையாய் வைத்து நாம் கடவுளை தேடக்கூடிய வேளையிலே கடவுள் உங்களோடு கூட வந்து தங்குவார். ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்களை உயர்த்துவதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நீங்கள் ஒரு இடத்தில் பணிக்காக விண்ணப்பம் சமர்ப்பித்திருக்கலாம். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களை கூப்பிட்டு அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்படியாக உங்களிடம் சொல்லலாம். நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போகக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்காக அந்த பணியை வைத்திருக்கிறார் என்றால் அந்த முதல் நேர்முக தேர்வினிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இரண்டாவது வைக்கக்கூடிய அந்த பரீட்சையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் மற்றும் திட்டங்கள். ஒருவேளை ஆண்டவர் அந்த பணியை உங்களுக்கு தரவில்லை என்று நினைத்திருப்பார் என்றால் முதல் நேர்முக தேர்வினிலே நீங்கள் தோல்வியை சந்தித்து விடுவீர்கள். எனவே மீண்டும் மீண்டுமாக நீங்கள் அதை நினைத்து கஷ்டப்பட வேண்டாம். அழகாக அந்த பாடலை கேட்டீர்கள். வழிகாட்டும் என் தெய்வம் என்னோடு கூட இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி தரக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக அவருடைய வழிகளை தயார்படுத்துவதற்காக தந்தை கடவுள் திருமுழுக்கு யோவானை அனுப்பினார். 400 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக அவர் அந்த வழியை உருவாக்கி கொடுத்தார். அந்த நேரத்தில் தான் மக்களை பார்த்து சொன்னார், நீங்கள் மனம் மாறி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கோடாரி மரத்தின் அடியில் வைக்கப்பட்டு விட்டது. எந்த நேரத்திலும் அது வெட்டப்படும். எனவே நீங்கள் மனம் மாற வேண்டும். உங்களை ஆண்டவர் உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டுமே என்றால் முதலில் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்று நம்பிக்கையோடு அவருடைய நாமத்தை புகழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போல் மாற்றுவார். அவர் உயர்ந்த இடத்தில் உங்களை நிலைநிறுத்துவார். எங்கு சென்றாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டு இருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, அபக்கு 3வது அதிகாரம் 19வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, அவர் என் கால்களை பெண் மான்களின் கால்களை போலாக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். உங்களை உயர்ந்த இடங்களுக்கு நடத்தி செல்லக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவரே என் தலைவரே என் வலிமை என்று சொல்லி நீங்கள் எங்கெல்லாம் உங்களை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரோ அந்த இடத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் தற்பெருமை கொண்டு நான் படித்திருக்கின்றேன், நான் அதிக மார்க் எடுத்திருக்கின்றேன், அதனால் எனக்கு இந்த வேலை கிடைத்து விட்டது, என்னுடைய திறமையினால் கிடைத்து விட்டது, என்னுடைய திறமையினால் இந்த தொழிலை செய்கின்றேன், அதன் வழியாக எனக்கு ஆசீர்வாதம், என்னுடைய வலிமையினால் நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று நாம் கங்கணம் கட்டி அலைந்தோம் என்றால் ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடுவார். அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு, அநேக இறைவாக்கினர்கள் உண்டு, அநேக அரசர்கள் இவ்வாறு மாண்டு போனார்கள். நாம் ஆண்டவருக்கு முன்பாக எம்மாத்திரம் அன்பார்ந்தவர்களே. எனவே ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய கருணையை தவிர நம்முடைய திறமையோ நம்முடைய செயல்களோ நம்முடைய வலிமையோ கிடையாது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுடைய தாய் தந்தையர்கள் மிகவும் நல்லவர்களாய் இருக்கலாம், அவர்கள் மூலமாக அந்த ஆசீர்வாதம் வரும். அதனால் நீங்கள் அதை கருத்தில் கொண்டு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே அதே ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து வரும். எனவே கடவுளுக்கு கொடுக்கக்கூடியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய பணியை செய்கிறவர்களை நீங்கள் தாங்க வேண்டும். அது
உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். முதலாவதாக உங்களுடைய ஜெபத்தில் தான் நீங்கள் அவர்களை தாங்க வேண்டும். பொன்னோ பொருளோ கொடுத்து யாரையும் தாங்க முடியாது. நான் ஜெபிக்கக்கூடிய வேளையில் அற்புதம் நடக்காது. உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எனவே நீங்கள் தாழ்ந்து போய் இருக்கலாம். உயர்ந்த இடத்திற்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நீங்கள் தாழ்ச்சியோடு இருக்கலாம், தாழ்ந்து போய் இருக்கலாம். மற்றவர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களை அடிமை போல் வைத்திருக்கலாம். ஏனென்றால் மற்றவர்களை நீங்கள் பெருமைப்படுத்தி வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை தாழ்ச்சி அடைய செய்வார், உங்களை கீழே வைத்திருப்பார். நீங்கள் முன்னேறி போக முடியாது. ஆண்டவரை பெருமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய கால்களை பெண் மான்களின் கால் போல் மாற்றி உயர்ந்த இடத்தில் அவர் உங்களை நடத்தி செல்வார். திருப்பாடல்கள் 18வது அதிகாரம் 33வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகின்றார், உயர்ந்த இடத்தில் என்னை நிலை நிறுத்துவார். பாருங்கள், ஆண்டவர் மீண்டும் மீண்டும் இந்த நாளில் சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள், என்னை முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்னோடு கூட இருக்கிறார்கள். எனவே நான் உண்மையிலும் உண்மையுமாக இந்த நாளில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றி உயர்ந்த இடத்தில் அவர்களை வைக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி கொண்டு வேலை செய்த இடத்தில் உண்மையோடு முத்தமத்தோடும் பணி செய்யுங்கள். ஆண்டவர் இந்த ப்ரமோஷனை கொடுப்பார். நீங்கள் வேலைக்கு விண்ணப்பம் செலுத்தியிருக்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கருத்தாய் ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த வேலையை கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே, அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு உம்முடைய பணியை நான் தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். இழந்து போன அந்த சமாதானத்தை கொடுப்பார். அதை விட்டுவிட்டு பொன்னையும் பொருளையும் தேடி பல நாடுகளுக்கு கடந்து சென்று மீண்டும் மீண்டுமாய் நீங்கள் பொன்னை சேர்க்கக்கூடிய வேளையில், பணத்தையும் நிலத்தையும் சேர்க்கக்கூடிய வேளையில் ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய அமைதியும் சமாதானத்தையும் இழந்து போவீர்கள். அந்த அமைதியும் சமாதானம் உங்களை விட்டு போய்விட்டு என்றால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணமோ செல்வமோ பெயரோ புகழோ உங்களை தாங்காது. எனவே வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் நம்மளை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, தந்தையே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய கால்களை பெண் மான்களின் கால்களை போல் மாற்றி விரைவாக கடந்து சென்று ஆண்டவரே நல்ல இடங்களில் என்ன நிலை நிறுத்தி என்னை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, உம்மை மறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தாதபடி, உம்மை தேடி வராதபடி, ஆண்டவரே உம்மோடு நடக்காதபடி, உம்மோடு கூட இருக்காதபடி, உமக்கு செவி கொடுக்காதபடி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே. இந்த உலகபூர்வமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே. இதன் நிமித்தம் என்னுடைய கணவனை பிரிந்து, மனைவியை பிரிந்து, பிள்ளைகளை பிரிந்து வாழுகின்றேனே. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதோ நீர் என்னை உயர்ந்த இடத்தில் என்னை நிலையாக வைத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் ஒன்றாய் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. ஆண்டவரே, இழந்து போன அமைதியை திரும்ப கொடுப்பீராக. ஆண்டவரே, அநேக தடைகளுடைய குடும்பத்தில் உண்டு. அதன் மூலம் தகப்பனே, எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த ப்ரமோஷன் கிடைக்காதபடி அநேக மக்கள் நான் வேலை செய்த இடத்தில் தடை செய்கிறார்கள். எனக்கு வரக்கூடிய பணம் வர விடாமபடி அநேக பேர் தடை செய்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் வராதபடி அநேக மனிதர்கள் எனக்கு எதிராய் வெகுண்டெழுந்து வருகிறார்கள். தகப்பனே, நீரே எனக்கு வலிமையாய் இருக்கின்றீர், கேடயமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, நீரே எனக்கு கவசமாய் இருக்கின்றீர், அரணும் கோட்டையுமாய் இருக்கின்றீர். இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கின்றோம், குடும்பமாய் இருக்கின்றோம். உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். உயர்ந்த இடத்தில் எங்களை நிலை நிறுத்துவீராக, உயர்ந்த இடத்தில் எங்களை வழி நடத்துவீராக. எங்களுடைய கால்களை மான்களின் கால்கள் போலாக மாற்றி ஆண்டவரே உயர்ந்த இடத்தில் நடக்க எங்களை பழக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அதன் மூலம் உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே, அதன் வழியாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொண்டு உம்முடைய பணிகளை கட்டி எழுப்பும்படியாகவும் எங்களை திடப்படுத்த போவதற்காக நன்றி சொல்லி
உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த அதிகாலையில் நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. அதிகாலையில் எங்களை சந்தித்து எங்களை பலப்படுத்தி எங்களை தேற்றி வல்லமையான நமது வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, thank you Jesus, praise to Jesus, glory to Jesus, hallelujah. thank you ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடு எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். விசுவசியுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், அதன் வழியாக ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டார். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கால்களை பெண் மான்களின் கால் போல் மாற்றி உயர்ந்த இடத்தில் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.